அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அருள்மறை குர்ஆனின் அழகான துவாக்கள் என்ற வரிசையில் அல்லாஹு சுபஹானஹு தஆலா திருக்குர்ஆனில் சூரா அல் பக்ரா என்ற அத்தியாயத்தினுடைய 250வது வசனத்தில் தாலூத் என்ற மன்னர் பனு இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு ஜாலூத் என்ற கொடுங்கோல் மன்னனை எதிர்ப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். அப்படி செல்லும்போது எதிரிகளின் படைகளின் பயங்கரத்தை பார்த்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்ட ஒரு துவாவை அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். அவர்கள் கேட்டார்கள், ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இறைவா, எங்களுடைய இரட்சகனே, எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக, மேலும் காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்து எங்களுடைய எந்த சூழ்நிலைகளிலும் நாங்கள் எங்களுடைய கொள்கையிலிருந்து பிறண்டு விடாமல் எங்களுடைய வாதங்களை ஸ்திரப்படுத்துவாயாக, உறுதிப்படுத்துவாயாக என்று துவா செய்தார்கள். இன்று நாம் பார்க்கிறோம், சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஈமானை விட்டு தூக்கி எறிந்து விட்டு செல்லக்கூடிய மோசமான நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி வாழ்ந்தோம் என்பதை விட உயிர் மூச்சு பிரிகிற அந்த நேரத்தில் நாம் எப்படி மரணம் அடைந்தோம் என்பதுதான் முக்கியமான ஒரு செய்தி. எனவே இவ்வுலகத்தில் வாழுகிற போது உண்மையான முஃமினாக ஈமானோடு வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரியும் போதும் ஈமானோடு பிரிய வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஏற்படக்கூடிய சவாலான எவ்வளவு பெரிய மோசமான நிலைகளாக இருந்தாலும் அவற்றை அல்லாஹுடைய நாட்டம் என்ற ரீதியில் பொறுமையோடு நிலைகுலையாமல் நாம் தொடர்ந்து பயணித்து ஈமானோடும் அல்லாஹுடைய நம்பிக்கையோடும் உறுதியை மனதிலே கொண்டு நாம் பயணிக்க வேண்டும். இதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு கணமும் இந்த துவாவை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அழகான துவா ஒன்று, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். யா அல்லாஹ், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, உன்னுடைய மார்க்கத்தின் மீது என்னுடைய உள்ளத்தை தரிபடுத்துவாயாக. அல்லாஹும்ம யா முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் கல்பி அலா தாஅத்திக். உள்ளங்களை மாற்றக்கூடியவனே, யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய வழிபாட்டின் மீது நீ மாற்றி விடுவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். எனவே குர்ஆனில் வரக்கூடிய ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் என்ற இந்த துஆ நம்முடைய வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமான ஒரு துஆ என்று விளங்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.